உன் வீட்டுல இருக்கிற ஆளுங்களை வச்சு உன் வயித்துல இருக்கிற கருவை அழிக்க போறண்டி. ஏய் சீக்கிரம் போன் பண்ணடி, அவ வழியில துடிக்கிறா. ஐயோ அம்மா என்ன பண்றது? ஐயோ என்னடி? ஐயோ அக்கா வழியில துடிச்சிட்டு இருக்கா மாயா. ப்ளீஸ் சீக்கிரம் போன் பண்ணுங்க. ஐயோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கயல், எல்லா லைனுமே பிஸியா இருக்கு. 2 மினிட்ஸ்ல கிடைச்சிரும், வெயிட் பண்ணு. மாயா சீக்கிரம். அம்மாடி அம்மாடி ரசத்தி, என் பேத்தி வழியில துடிக்கிறாம்மா. சீக்கிரமா வர சொல்லுமா. யாரையாச்சும் வர சொல்லுங்களேன், என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடும் போல இருக்கே. எனக்கு பயமா இருக்கு. இல்லம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. செல்வி என்னக்கா இது? கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாத்தீங்களா செல்விக்கு என்ன ஆச்சுன்னு? அப்பா வந்திருக்கப்பா, பாருப்பா. எப்படாது அம்மா தாயே, நான் உன் சன்னதிக்கு வந்துடுறேம்மா. நான் பண்ண தப்புக்கு என் பிள்ளைய தண்டிச்சிடாதம்மா. ஏய் அவ செத்துற கித்துற போறாடி. போதும்டி, ஆம்புலன்ஸ்க்கு ஒரு போன் போடுடி. இரு, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டுமா. அவ நல்லா வழியில துடிக்கட்டும். ஏய் அவ கர்ப்பமா வேற இருக்காடி, பாவுண்டி. ஏதாச்சும் ஏடா கூடமா ஆயிட போகுது. ஆகட்டுமே, இப்பதானே முதல் முறையா நம்ம எதிரிங்க எல்லாம் குரூப்பா சேர்ந்து அழறது பாக்குறேன். மா, இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா? என்னடி தோணுது? அவங்க பக்கத்துல போய் ஒரு செல்ஃபி எடுத்து Facebookல போடணும்னு தோணுது. என்ன சொல்ற? ஏய் உனக்கு பயமாவே இல்லையாடி? எதுக்கு பயப்படணும்? நல்லது நடக்கும்போது சந்தோஷதா படணும். அவளுக்கு வயித்து வலி வருது என் பிளான்லயே இல்ல. ஐயோ போன வாரம் கொடுத்த வேரூலுக்கு லேக்கியம் இந்த வாரம் தான் வேலை செய்து போல இருக்கு. என் வீட்டுக்குள்ளே நுழைறாளா அந்த செல்வி? இப்ப பார்த்தல, நான் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச நேரம் இந்த வீட்டோட அஸ்திவாரமே ஆடுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளோட பிரச்சனையெல்லாம் தீந்துடும். நம்ம சந்தோஷம் கூட்டிட்டு வீட்டுக்கு போலாம். கரு கலைஞ்சாலும் நல்லதுதான், இல்ல செல்வியே செத்தாலும் நல்லதுதான். மொத்தத்துல இந்த குடும்பமே நாசமா போனோம். ஏய் குழந்தை செத்தா அது அபார்ஷன், அவ செத்தா அது கொலடி. ஏய் லூஸ் அம்மா, நம்ம கிட்ட இருக்கிற பணத்துக்கு 10 கொலை பண்ணா கூட தப்பிச்சிடலாம். உன்னால தப்பிக்க முடியலனா? அபார்ஷன் ஆனா நான் பொறுப்பேத்துக்கிறேன். அவ செத்துட்டானா அந்த கொலைக்கு நீ பொறுப்பேத்துக்கோ. நான் பொறுப்பேத்துக்கணுமா? ஆமா, நீ தானே விதவிதமா தட்டுல வச்சு பப்பாயா, பைனாப்பிள், வேருளுக்கு லேகியம் எல்லாம் கொடுத்த. அவளுக்கு என்ன ஆகுதுன்னு வாயை மூடிட்டு கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி வேடிக்கை பாரு. செத்தா பொறுப்பேத்துக்கோ. ஏய் என்னடி ஏதோ தலைவி பொறுப்பு கொடுத்த மாதிரி ஏத்துக்க சொல்ற? ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகாம துடிக்க வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. ஆம்புலன்ஸ் வந்துருக்கு சின்னப்பா, கொஞ்சம் போறங்க. அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? நான் தூக்கிட்டு போறேன் என் பிள்ளையா. அம்மா ஐயோ, என் பேத்தி என்ன தப்பு பண்ணா? அவ ஏன் இப்படி சித்திரவதை அனுபவிக்கணும்? ஐயோ கடவுளே, இப்படி தவிக்கிறாளே. நீங்க பாவம் செஞ்சது எனக்கு தாண்டி. ஆத்தா காப்பாத்தணுமா? நான் வரம் கொடுத்தா தாண்டி உங்க வம்சமே பொழைக்கும். என்ன சந்தேகப்பட்டீங்கல்ல, இப்ப சாவுங்க. போடி. ஐயோ ஐயோ என்னாச்சு மாயா? ஆன் தி வே சந்தோஷ், வந்துட்டே இருக்கு. எவ்வளவு நேரம் மாயா? செம்ம டிராபிக்கா சந்தோஷ். நம்ம ஊர்ல மட்டும்தான் ஆம்புலன்ஸ் சிக்னலுக்காகவும் டிராபிக்காகவும் வெயிட் பண்ற கேவலமான நிலைமை இருக்கு. நீ போய் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டு சந்தோஷ், வண்டி இப்ப வந்துடும். ஐயோ ஏய் முதல்ல போய் பாருடி. அந்த பொண்ணுக்கு கண்ணெல்லாம் மேல தூக்கிக்கிச்சு. கன்ஃபார்ம் டெத்து தான். ஐயோ நான் புழலுக்கு போய் களி சாப்பிடுவேன் போல இருக்கேன். என் கையில நீ சீக்கிரம் போய் வெந்நீர்ல திருநறிய வெந்தயத்தையும் போட்டு எடுத்துட்டு வாடி. என் பேத்தி இப்படி துடிக்கிறாளே, பார்க்கவே முடியலையே. கேட்டியாமா அந்த லூசுங்க சொல்றத? வெந்நீர்ல வெந்தயத்தையும் திருநீரையும் போட்டா அதுங்க எனக்கு செஞ்ச பாவம் சரியாயிடுமா? குடுறியத மா என்ன பண்ற நீ? மா என்ன பண்ற? என்ன பண்ற நீ?
தந்து. ஹலோ ஹலோ எல்லூஸ் டாக்டரே, எங்க இருக்க? என்னது, ஆம்புலன்ஸ்ல வந்துட்டு இருக்கியா? சீக்கிரம் வந்து தொலை. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் வாயில கொட்டுறேன், வா. அப்பா, வருது. சொல்லிட்டேன். என்ன வருது? டாக்டர் வருது. ஏ லூசு, அது டாக்டர் இல்ல, ஏம. என்னடி சொல்ற? அது காப்பாத்துற டாக்டர் இல்ல, கருவை கலைக்கிற டாக்டர். அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துச்சே, அதே பேக்கு தான். நான் அவ சாவுக்கு சங்கூதலான்னு நினைச்சா கடைசியா அவ முகத்தை வந்து எல்லாரும் பாத்துக்கோங்கன்னு சொல்வ போல இருக்கே. என்ன சொன்ன? 5 நிமிஷத்துல வந்துருவாங்களா? அந்த டாக்டர் ஓடி வர்றது உனக்காக இல்ல, எனக்காக. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வாழ்வோ சாவோ ஆத்தா முடிவு பண்றது இல்ல, இந்த மாயா முடிவு பண்றதுதான். ஏய் வேணாண்டி, சாமி அழிச்சிடும்டி. இங்க பார், எனக்கு இந்த சாமி கிமி எல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பேயும் பிசாசும் மட்டும்தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வரும் பாரு அந்த கரு கலைக்கிற பிசாசு. சரி வா, அது வரைக்கும் உள்ள போய் டைம் பாஸ் காச்சும் அழுதுட்டு வரலாம். ஐயோ, இவ அவ சாவுக்கு மட்டும் இல்ல, என் சாவுக்கும் சேர்த்து சங்குதிடுவா போல இருக்கே. ஐயோ அழாதீங்கடி, ஒண்ணும் ஆகாது. என்னம்மா இன்னும் டாக்டர் வரலையே? பாட்டி இப்ப வந்துருவாங்க. என்னம்மா எப்ப பார்த்தாலும் இதே சொல்றீங்க? குழந்தை துடிச்சிட்டு இருக்காளே. ஐயோ இப்படி துடிக்கிறாளே. குடி செல்வி, கொஞ்சம் குடி. இது தண்ணி இல்லடி, நான் உனக்கு ஊத்துற பால். செத்து தொலை. வாங்கடி டாக்டர். சரி நான் பாத்துக்கிறேன். பேஷண்ட் எங்க இருக்காங்க? சீக்கிரம் வாங்க டாக்டர். செச்சோ, என்னது இது? இவ்வளவு பேர் கூட்டமா நிக்கிறீங்க, வெளிய விடுங்க. தள்ளுங்கம்மா. பேஷண்ட் நான் பாத்துக்கிறேன், போங்கம்மா. அம்மா நீங்க போங்கம்மா. நர்ஸ் எல்லாரையும் வெளிய போக சொல்லுங்க, விடுங்கம்மா. என் பிள்ளைக்கு என்னாச்சு? ஒண்ணும் தெரியல. திரும்புமா, திரும்ப. மாப்ள, ஏதாவது பண்ணுங்க மாப்ள. ஐயோ அம்மா. நர்ஸ் கொஞ்சம் பிடிங்க. அம்மா எனக்கு பயமா இருக்குமா, அவளுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. ஐயோ என்ன பயது, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஒண்ணும் புரியலையே. முருகா, ஒண்ணும் ஆகக்கூடாது. பாத்துருங்க. மாயா நீங்க கொஞ்சம் வாங்க. என்ன டாக்டர், அபார்ஷன் பெயின் தானே? இல்ல மாயா, இது வெறும் ஸ்டமக் பெயின் தான். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா மாயா, இது நார்மல் பெயின் தான். அவ ஏதோ வயித்துக்கு ஒத்துக்காது சாப்பிட்டிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த சிச்சுவேஷனை வேஸ்ட் பண்ண கூடாது டாக்டர். இவளுக்கு எப்படியாவது அபார்ட் ஆகணும். உடனே ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போயிடலாம். அங்க வச்சு அபார்ட் பண்ணிடுங்க. சாரி மாயா, அது இன்னைக்கு முடியாது. ஏ? ஹாஸ்பிடல்ல 2 அபார்ஷன் போயிட்டு இருக்கு. போய் சொல்லி அபார்ஷன்லாம் பண்ண முடியாதுமா. கூட நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? நான் ஒரு இன்ஜெக்ஷன் எழுதி தரேன், அதை போட்டா அவளுக்கு உடனே அபார்ஷன் ஆயிடும். இதை தவிர வேற வழி இல்ல. அப்ப உடனே அந்த இன்ஜெக்ஷன் எழுதுங்க.
அர்ஜென்டால இருக்கிற இன்ஜெக்ஷனை வாங்க. நான் வாங்கிட்டு வரேன், கொடுங்க. இந்தாங்க காசு. பொண்டாட்டியோட கருவை கலைக்க புருஷனே பணம் தரான், அதுக்கு தாய் மாமன் மருந்து வாங்க போறான். என்ன ஒரு அழகான காட்சி. மாயா, நீ கொடுத்து வச்சவடி. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும்னு சொல்றாங்க. என் பேத்தி எப்படிமா இருக்கா? கடவுளே, பயப்படாதீங்க, அழாதீங்க, வெயிட் பண்ணுங்க. இப்படி அழறாளே, என்னால கேட்க முடியலம்மா. தெய்வமே, ஏன் இப்படி என் பேத்திய சோதிக்கிற? நாங்க யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? இப்படி துடிக்கிறாளே. அம்மா, அம்மா தாயே, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? என் பேத்தி என்னம்மா தப்பு பண்ணா? உன்னை பாக்குறதுக்காக தானே உன் கோயிலுக்கு நாங்க கிளம்பிட்டு இருந்தோம். அவளுக்கு ஏமா இப்படி ஒரு தண்டனையை கொடுத்த? ஏமா இப்படி ஒரு தண்டனையை கொடுத்த தாயே? அழாதம்மா, நல்லாயிடுமா. நீ தானம்மா எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லணும். நீ எப்படி உடைஞ்சு போயிட்டா எப்படிமா? ஐயோ, அவ படுற கஷ்டத்தை என்னால தாங்க முடியலடி. ஐயோ ஐயோ, அவ எப்படி துடிக்கிறான்னு பாத்தியா? அவ கத்துற சத்தத்துல என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குடி. அம்மா, அம்மனை வேண்டிக்கிட்டு இந்த குங்குமத்தை ஏத்திட்டு போய் செல்வி நெத்தில வைமா, அவ நல்லாயிடுவாம்மா. என் குழந்தைதான் அதையும் பார்த்து பயப்படுறாளேடி. இவளுக்கு கண்ணு இருந்தா நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? கையில செல்வி கொண்டு ஆகாதல்ல. மாயா, என்னன்னு தெரியலையே. என்ன பண்றதுன்னு தெரியல. உள்ள போலாமா? வாடி போலாம். வா. கொஞ்சம் கையெடுமா, செக் பண்ணோம். என்னம்மா, வெளியில இருங்கம்மா. நான் ஒண்ணு பண்ணலமா. என் பேத்திக்கு நான் குங்குமம் தான் வைக்க வந்திருக்கேன். சும்மா இருக்க. நீ வைமா. தாயே, என் பேத்தி நீ தான் காப்பாத்தணும்.
கண்ணு நீ அழாதடா, அழாத. ஓம் நம சிவாய. கடவுளே, மகாசக்தி, எல்லாம் அருள்தானே. அம்மா தாயே, அம்மா தாயே. வயிற்றுல நினைச்சுமா செல்வி. உனக்கு சரியாயிடுச்சு. செல்வி, செல்லம்மா, செல்வி, என்னாச்சுப்பா? எழுந்துக்கம்மா. என்னாச்சு? என்னம்மா பேஷண்ட் எழுப்பாதீங்களா? எல்லாம் எங்களுக்கு தெரியுமா, நீங்க என்ன சும்மா தெரியும் இருங்க, உங்களுக்கு? பேத்திக்கு நல்லா ஆயிடுச்சு. கையில என்னாச்சுப்பா? பாட்டி குங்குமம் வச்சதும் வலி சரியா போச்சு அக்காவுக்கு. அக்கா மகமாயி. குலசாமி நம்மள கைவிடல. செல்வி வா, இப்படி நில்லு. இப்படி கையை எடுத்து சாமி கும்பிடு, சாமி கும்பிடு, கும்பிடு, கும்பிடுமா. மாப்பிள, செல்விக்கு குணமாயிருச்சு மாப்பிள, கவலைப்படாதீங்க. செல்வி வா. என்னம்மாயா அது? வாமா, பாத்து வா. செல்வி, டேய், என்னடா இப்படி பாக்குற? செல்விக்கு வலி நின்னுடுச்சுடா. அப்ப இந்த ஊசி மருந்து? அதுக்கெல்லாம் ஒண்ணு அவசியமே கிடையாதுடா. என்னம்மா சொல்றீங்க? வலி நின்னு போச்சுன்னா ஊசி போடக்கூடாதுன்னு யார் சொன்னது? கண்டிப்பா போட்டே ஆகணும். அந்த ஊசியை கொடுங்க. எதுங்க மெடிக்கலி தப்பு? எங்க அக்காக்கு தானா வலி சரியானதா? குணமாக்கறதுக்கு தாங்க டாக்டர். அது நீங்க ஊசி போடுறதுக்கு முன்னாடியே குணமாயிடுச்சுன்னா அது என்ன மெடிக்கலி தப்பா? என்னம்மா இது? ஆம்புலன்ஸ் கூப்பிட்டீங்க, டாக்டர் கூப்பிட்டீங்கன்னு அவசரமா ஓடி வந்தா இப்ப எதுவுமே வேணான்றீங்க. என்னம்மாயா இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர் அம்மா. என் பேத்திக்கு என்னமோ ஏதோன்னு பயந்து போய் தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னோம். இப்பதான் புரியுது இதெல்லாம் எங்களுக்கு வந்த சோதனைன்னு. நேத்து வரைக்கும் கோவிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த என் மருமவன் இப்ப வரேன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வயிற்று வலியில துடிச்சிட்டு இருந்த என் பேத்தி இப்ப நல்லா இருக்கா. நாங்க கோயிலுக்கு புறப்பட போறோம். இந்த ஊசி மருந்து இதெல்லாம் எதுவுமே வேணாம். நீங்க கிளம்புங்க. டேய் பிரபா, டாக்டர் அம்மாக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து அனுப்புடா. ஏமா இந்த நிலைமையில எப்படிமா பேஷண்ட் ஊருக்கு கூட்டு போவீங்க? வலியில பெயின் வந்தா என்னமா பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒண்ணு வராதுமா. 3 பிள்ளைங்களையும் இத்தனை பேர பிள்ளைங்களையும் பெத்து வளர்த்தவனா இந்த மாதிரி எவ்வளவோ பாத்திருப்பேன்ல. என் பேத்திக்கு எதுவுமே இல்ல, எல்லாம் சின்ன வயிற்று வலிதான். இப்பதான் இவ சரியாயி நல்லா இருக்கால. இனிமே இந்த ஊசி மருந்து மாத்திரை எதுவுமே வானா. என்னம்மா எப்படி பேசுறாங்க? நீ சொன்னதுக்காக தான் வந்தேன். அதான் வேணாம்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் தொல்லை பண்றீங்க? விடுங்க. அப்புறம் உங்க இஷ்டம். மாயா நான் வரேன். அதான் போமா. என்ன எல்லாம் அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? போங்க போங்க, சீக்கிரம் என்னெல்லாம் எடுத்து வைக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வாங்க. என்னம்மா எப்படி சொதப்பிருச்சு? இப்ப என்ன பண்ணலாம் டாக்டர்? இன்னும் ஒரு வழி இருக்கு. என்ன? ஏ ராசாத்தி, எப்படிமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. கோயிலுக்கு போறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வை போ.
இத சாப்பிட்டா வாந்தி வராதுன்னு சொல்லி எப்படியாவது அவளை சாப்பிட வச்சிரு. இது கொடுத்தா அபார்ட் ஆயிடுமா? கண்டிப்பா ஆகும். இந்த மெடிசன் கொடுக்கறது ரொம்ப ரிஸ்க். அதனால பேஷண்ட் உயிர் கூட ஆபத்து வரலாம். அதை நான் பாத்துக்கிறேன்.